12 கடைசி முந்தின வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நீங்களும் நானும் எதனால உட்கார்ந்து இருக்கிறோம்? உங்க திறமையா சொல்லுங்க. ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல ரத்த ஓட்டம் என்ன நிலைமை என்ன? கொஞ்சம் கேன்சர் வியாதியில போய் படுத்து கிடக்கணும் பாருங்க. கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவன போய் பாருங்க. உங்க லங்ஸ் கொஞ்ச நேரம் துடிக்கல அப்படின்னா என்ன ஆகும்? மூச்சு இழுத்து விட முடியலடா என்ன ஆயிரும்? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் சொல்லுது, இந்த நாவு பெரிய காட்டையே என்ன செஞ்சிருமா? கொளுத்து. ஒரு வீட்டு சண்டையை இன்னொரு வீட்டுக்கு இழுத்து விட்டு, ஒரு குடும்பத்தை 2ஆ பிரிச்சு விட்டு. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவதற்கு நம்ம எதை பற்றி கொள்ளணும்? ஏன் கிருபையை பற்றி கொள்ளணும்? யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்ன செய்தது? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய திறமையினாலோ உன்னுடைய பெரிய அப்படிப்பினால இல்ல, இயேசு கிறிஸ்துவினாலே கிருபை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே உனக்காக எனக்காக தம்முடைய ரத்தத்தினாலே சம்பாத்தியம் பண்ணி வைத்த கிருபை. நியாயப்பிரமாணம் மூலமாய் ஆகினால்தான் இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணங்களை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தேன் என்றார். சிலுவையிலே அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆகையினாலதான் இன்றைக்கு நியாயப்பிரமாணம் செல்லுபடியாகாது. இன்றைக்கு நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? விசுவாச பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம். கிருபையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு சரிதானா? எதனால ஓடிட்டு இருக்கிறோம் தெரியுமா? வாசிப்பு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக பிதா கிட்ட அவர் என்ன செய்கிறார்? அதனாலதான் உட்கார்ந்து இருக்க. கொஞ்சம் இருதயத்துல கை வச்சு பாருங்க. இருதயம் நல்லா துடிக்குதா? துடிக்குதா ஏன் பாருங்க. வேகமா துடிச்சா என்ன ஆகும்? பிரஷர் ஏறிடும். குறைவா துடிச்சா சிக்கலாயிடும். சுகர் அதிகமாயிட்டா பிரச்சனை. லோ பிபி வந்தா எங்க மயங்கி விடுவோம்னு நினைச்சாது தெரியாது. லோ சுகர் வந்தால் என்ன பண்ணும் நடக்கும்னு உங்களை எவ்வளவு அழகா வச்சிருக்கிற. நன்றி உள்ளவர்களா இருக்கணும்ல. அப்ப கிருபை. அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் எழுதிப்பாங்க காட்ஸ் கிரேஸ் இல்லையா? கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம வாழ்கிறோம். ஓகேவா? சரி. அப்ப எத்தனை பேர் நான் கிருபையினால இருக்கிறேன்னு சொல்றோம்? நான் நிற்பதும் அவருடைய சுத்த கிருபைலாம் கிடையாது. வெறும் கிருபை தான். சுத்த கிருபைலாம் இருக்காது. கிருபை மட்டும்தான். அப்ப அந்த கிருபையை உங்களுக்கு அளித்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவிடத்திலிருந்து உங்களுக்காய் தன் ரத்தத்தின் மூலமாய் பெற்றுக் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவருக்கு என்ன பெயர்? பிரதான ஆசாரியர். ஏன் தெரியுமா? முதலாக பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டவன் யாரு? ஆரோன். அல்லேலூயா.
முதலாக பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டவன் யாரு? ஆரோன். சோ அந்த பிரதான ஆசாரியர்கள் தான் எங்க உள்ள போக முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. அப்போ இவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாதான் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப இவர் மகா பிரதான ஆசாரியனாக மாறி சிலுவையில ரத்தத்தை சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து தன் கைகளில் ரத்தத்தை ஏந்தி பிதாவுடைய சமூகத்திலே கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. ஆகையினால அந்த ரத்தம் இன்றைக்கு வரைக்கும் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறது. அந்த ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீ செய்த அக்கிரமம், நீ செய்த அநியாயத்தினாலே நீ மாண்டு போகாதபடிக்கு அந்த ரத்தத்தை காண்பித்து, பிதாவே இவர்களுக்காக நான் சிந்தின ரத்தம். அதனாலதான் 1 யோவான் 2:1 அப்பப்போ பிதாட்டை ஞாபகப்படுத்துறார். அதை காட்டுறதுனால உங்க குடும்பம் அழிஞ்சு போகாதபடிக்கு பிதா கிட்ட அவர் என்ன செய்கிறார்? ஒரு லாயர் மாதிரி பரிந்து பேசுகிறார். நமக்காக பரிந்து பேசுகிற தகப்பன் அவர். அல்லேலூயா. அப்ப ஒரு பரிகாரியாக இருக்கிறார் இல்லையா? பாட்டு படிப்பல இயேசு என் பரிகாரி, இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய காலமெல்லாம் என் ராஜா என் பரிகாரி. அப்ப முதல் காரியம், அவருடைய கிருபையினால் நான் என்ன செய்றேன்? நிலை நிற்கிறேன். காரணம் என்ன? பிரதான ஆசாரியா இருக்கிற அவர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எப்படி ரத்தம் சிந்தினார்? வாசிப்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நல்லா கவனிங்க. சிலுவை மேல உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தில் என்ன செஞ்சிருக்கிறோம்? அவர்கிட்ட போய் ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்றாரு? மன்னிக்கிறார் இல்லையா? 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள என்ன செய்யுது? சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அப்ப இயேசு நமக்குள்ள என்ன செய்ய முடியாது? நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் புரணி பேசினா இயேசு இருப்பாரா? அப்ப இந்த இருதயம், இந்த சரீரத்தை எப்போதும் அவர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நீ நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு, நீ நல்ல ஆண்டவரை துதிச்சிட்டு அடுத்த நிமிஷம் போய் புரணி பேசுங்கன்னா கர்த்தர் உன் கூட இருப்பாரா? அப்ப என்ன ஆவி உனக்குள்ள வரும்? அதிகமா கிரியை செய்கிற ஆவிகள் 12 தெரியுமா? கனநித்திரையின் ஆவி, சோர்வின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, வஞ்சிக்கிற ஆவி. சரியா? அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம ஆவியை குறித்து பேச வரல, இயேசு குறித்து பேச வந்திருக்கிறோம். சரியா? ஒரு மனிதரை எளிதாக பிசாசு வந்துச்சிருவான். தேவன் படைத்து வைத்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்தானா வரலையா? சரி, அப்ப உங்களுக்குள்ள வர முடியுமா வர முடியாதா? உங்க பலவீனம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அவன் அக்கினி கற்கள் நடுவிலே உலாவினவன். அவனுக்கு ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம் வரைக்கும் உங்களை விட தெளிவா தெரியும். பேசினார்த்த போய் என்ன பேசினா? லூக்கா 4:6 நினைக்கிற வாசிங்க. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து யாரு? கொலோசியர் 1:16 வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது,
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்காக தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தம்முடைய குமாரனை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று அதன் பிறகு உங்களை சிருஷ்டித்தார். அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர், நீங்க சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நீங்கள் நானும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்கு உள்ளதா நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானா? அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:6 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னே யாருக்குள்ள உங்களை தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கோல் சொல்ற பழக்கம் இருக்காது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா குறை சொல்ற பழக்கம் இருக்காது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா மன்னிக்கிற சுபாவம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அன்பு செலுத்த பழக்கம் உங்களுக்கு வரும். மற்றவங்களை நேசிக்கக்கூடிய இருதயம் உங்களுக்கு என்ன செய்யும்? அதனாலதான் வசனம் சொல்றது, நீங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். அன்பு என்ன செய்யாது? தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு இருக்கா? எங்க வாசிக்கிற 1 கொரிந்தியர் 13 அப்ப அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க அன்புல எப்படி இருக்கணுமா? உங்க அன்புல பரிசுத்தம் இருக்கா? சின்ன பேர் தான் சொல்ற அன்புல. அப்ப நிறைய பேருக்கு அன்புல கல்லம் இருக்கு. உள்ளத்துல என்ன இருக்கு? நிறைய கள்ளத்தனம் இருக்கு. அதனால வாய் திறக்க மாட்டேங்குது இல்லையா? அன்புல பரிசுத்தம் இருந்தா குறை சொல்ற தன்மை இருக்காது, மன்னிக்கிற எண்ணம் இருக்கு. சரியா? அந்த உள்ளத்துல வேற தவறா என்ன இருந்தா கூட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வோம்? நம்முடைய அண்ணன், நம்ம தம்பி அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? மன்னிச்சிருவோம். அது இல்லாத போதுதான் இந்த கேரக்டர் நம்மளை விட்டு என்ன அதிகமா வெளிப்படும். சரிதானா? கர்த்தர் நல்லவர். ஆமென்.